கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. வயசான காலத்துல என்னையவே வேலை வாங்க சொல்லியே வேலை பார்த்துக்க இருக்காளுங்க. அப்படி என்னதே இவளுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரியல. நானே வேலை பார்க்கணும். பாத்திரத்தையாவது கழுவி வைக்கிறாளுங்களா? அதையும் செய்ய மாட்டாளுங்க. அம்மாச்சி, அடடே வாத்த அர்ச்சனா, என்னத்தா காலங்கத்தை எந்திரிச்சு வர? கூட கொஞ்ச நேரம் தூங்கி இருக்க வேண்டியதானே? பரவாயில்ல, தூங்கி என்ன செய்ய போறேன்? வீட்டுல தானே இருக்கேன். எதுக்கு சத்தம் போட்டுக்கு இருக்கிய? என்னை ஒரு வார்த்தை நீங்க முன்னே கூப்பிட்டு இருந்தீங்க, நானும் உங்களுக்கு கூட மாட உதவி செஞ்சிருப்பேன். உங்களை யாரும் ஒத்தையால வந்து அடுப்படியில வேலை செய்ய சொன்னது? உங்களை வைக்கல, அந்த வீட்டுல பிறந்த காலையிலே 2 சிரிக்கிய 3 சிரிக்கிய அவளுக வந்து வேலை செய்வாளுங்க அப்படின்னு பாத்துக்கிருக்கேன். வீட்டுக்கு வந்த மருமக எல்லாரும் வேலை செய்ய வேண்டியது தெரியும். இவளுகெல்லாம் ஒரு வீட்டுக்கு வாழ போகணும்ல. அதே இங்க இருந்தே பூரா வேலையும் கத்து கொடுப்போம்னு பார்த்தா எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாளுங்க. அதே இந்த வேற ஒண்ணு கிடையாது. சரி வா, காப்பியை போட்டேன், எடுத்துக்கிட்டு போய் ருத்ரனு கொடு. இன்னும் எவனுமே எந்திரிக்காம கிடக்குறாங்க. எல்லாத்தையும் கேள்வி போட்டு காப்பியை கொடுத்து அவங்க இவங்க சோழியை பார்க்கணும். அம்மாச்சி, நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்குங்க. அடுத்த வீட்டுக்கு வாழ போயிட்டா அதுக்கு பிறகு அந்த பிள்ளை எப்படி சந்தோஷமா இருக்கும்? நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு என்ன வேலை பார்க்கணும்னா வீட்டுக்கு வந்த மருமக 1க்கு 3 மருமக இருக்கும். எங்ககிட்ட சொல்லுங்க. அடி ஆத்தி, வாய் நிறைய சொல்றியத்தா, நல்லா இருக்கு. சரித்தா, இருக்கட்டும். இருந்தாலும் வேலையில கத்துக்கணும்ல, அதுக்குனே பொறுமையா கத்துக்கிறேன் அம்மாச்சி, ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்றேன். விட்டு கொடுக்க மாட்டாளுங்க நாத்தனாகாரிய. சரி, இப்பதான் இட்லிக்கு சட்டியை காய வச்சிருக்கேன். இட்லி சட்டியை அல்ல மாவு ஊற்றி இட்லி அவிச்சிட்டோம்டா. சரி, தேங்காய் வெட்டிக்கிறேன், சட்னி அரைக்கலாம்ட்டு. நீ என்ன செய்யறேன்டா, நான் காப்பி கொடுக்குறேன், கொண்டு போய் ருத்ரண்ட கொடு. அணுக்குட்டிக்கும் பால் ஆற்றி வச்சிருக்கேன். அவ எப்படி குடிப்பா? பால் பொட்டியில தானே குடிப்பா? இல்ல மச்சி, பால்ட்டா பாலெல்லாம் குடிக்க மாட்டா. டம்ளர்ல கொடுத்தாலே குடிப்பா. இப்போதைக்கு பால் வேண்டாம், செத்தை கடிச்சு கொடுப்போம். தூங்கிட்டுதே இருப்பா. நீங்க அவங்களுக்கு மட்டும் வேணா கொடுங்க. சரிடா, நான் எடுத்தாரேன். அதை கொண்டு போய் கொடுத்து எலி போட்டு குளிக்க எடுக்க சொல்லி கிளம்ப சொல்லு. ஆபீஸ்க்கு வேற போகணும்னு சொல்லிக்கிறீங்க. இன்னும் போகாமலே இருக்கேன். அதே வேற என்ன என்று பார்க்கணும். சரி அம்மாச்சி, நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம். நீங்க இட்லி கூட ஊற்றி வைங்க. சட்னி சாம்பார்லாம் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். என்ன சரிதா, கூட மாட உதவி செய்யணும்ல. சரி, நீ போகவில்லை அவந்தியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வர சொல்லிட்டு போத்தா. அது சும்மா வெட்டியாத்தே இருக்கு. அது வந்து இங்க காய்கறில வெட்ட சொல்லுவோம். மதியம் சாப்பாட்டுக்கு ஆகும். பூரா பேர் வேலைக்கு போறவங்க. சரிங்க அம்மாச்சி, காப்பி அங்க வச்சிருக்கேன், எடுத்து கொண்டு போய் கொடு. டீனி போட்டு என்னட்டு தெரியலக்கா, வாயில ஊத்தி பார்த்து கொண்டு போய் கொடு. என்ன எனக்கு ஞாபகமே இல்ல தாய். சரிங்க அம்மாச்சி, நான் கொடுக்குறேன். சரிதா. ருத்ரா, இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வரப்போற பிள்ளைதான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலன்னு நினைச்சுக்கிறேன். ஆனா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருக்கிறதுக்கான அத்தனை தகுதியுமே ஓ பொண்டாட்டிக்கு இருக்கியா? அங்களா தேடி பார்த்து கட்டி வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு பொறுப்பு சிறப்பா இருந்திருக்க மாட்டேன். தெரியல என்னமா பொறுப்பா இருக்கு. உன் வாழ்க்கையில எல்லாமே உனக்கு தலைகீழ நடந்திருந்தாலும் உனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்துல எவனுக்கு அமைஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட பொண்டாட்டி. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நீ நல்லதா தயாரா நடக்கும். நீ கொஞ்ச நஞ்ச கஷ்டப்பட்டா உன் தங்கச்சி தம்பியா வளர்த்த அந்த கஷ்டம்லாம் வீணா போகாதியா? நம்பிக்கை இருக்குல்ல? அடடே அவந்தியா, குட் மார்னிங். என்ன அவந்தியா குட் மார்னிங்? என்ன சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா? யாரு இதெல்லாம் வேற எவன்ட்டையாவது வச்சுக்க, என் புருஷன்ட்ட வச்சுக்க. என்கிட்டலாம் வச்சுக்க தெரியாது என்ன? நான் வேற மாதிரி. இங்க பாரு அவந்தியா, நீ எந்த மாதிரி வேணாலும் இரு. எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. என்ன ஆனா இனிமேலாவது கொஞ்சம் திருந்தி இரு. அதையும் சொல்றேன். என்ன திருந்த சொல்றதுக்கு நீ யார் முதல்ல? இந்த வீட்டுக்கு ஒண்ட வந்தவன் நீ. என்ன மாதிரி ஒண்ணு நீ முறப்படி தாலி கட்டி இந்த வீட்டுக்கு வரல. நீ எப்படி ஒரு லட்சணத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்டே உனக்கு நல்லாவே தெரியும். என்ன நீ எல்லாம் என்ன பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. அப்படி வாரியலா? சரி, நீ சொன்ன மாதிரி உன்ன மாதிரி நான் மறுபடி கல்யாணம் முடிச்சுட்டு வரலனே. இந்த மாதிரி சீரியஸான எதுவுமே வச்சு நான் கல்யாணம் முடிச்சுட்டு வரலனே. இந்த கல்யாணம் ஏனோ தானோ நடந்த ஒரு கல்யாணம் தான். உன் மாமா அவசரப்பட்டு என் கழுத்துல தாலி கட்டிட்டாருனே. ஆனா இதுதான் விதிண்டா, அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. நீ சொன்ன மாதிரி குழந்தை வேணா எங்களுக்கு தப்பான ஒரு முறையில பிறந்திருந்திருக்கலாம். என்ன அது அவரோட சூழ்நிலையும் என்னோட சூழ்நிலையும் அதுல காரணமா போயிருச்சு. அதனால அப்படி நடந்துருச்சு. ஆனா தப்பான சூழ்நிலை வந்த குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கலையே. வைராக்கியமா பெத்துதானே வச்சிருக்கேன். அந்த விதத்துல நான் எம்புட்டோ வசந்தவன். ஸோ என்னை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. சரி, இப்போ ஓன்ட்ட எதுக்கு காலகாலத்திலே வம்பிழுத்துக்கு இருக்கேன் நானு? போ, உடைய அம்மாச்சி கூப்பிட்டாக. போய் அடுப்படியில கூட மாட வேலை செய்வியா? போய் அந்த வேலையை பார்க்குறியா? என்னடி வீட்டோட மூத்த மருமக அப்படிங்கிற திமிரா தெனாவட்டில் பேசிக்கிருக்க? பாரவந்தியா, நீ சொல்ற மாதிரி வீட்டோட மூத்த மருமக அப்படிங்கிற திமிரும் கிடையாது, தெனாவட்டும் கிடையாது. இந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு மருமக. அதையும் தாண்டி இந்த குடும்பத்துல
உன் மாமா இருக்காருல மாமா. தப்பு தப்பு தப்பு, இனி அப்படி சொல்லக்கூடாது. என் புருஷன் ருத்ரன் அவர் இருக்கார்ல, அவருக்கு கூட பிறந்த தம்பி தங்கச்சிகளுக்கு நல்ல ஒரு அம்மாவாகவும், வீட்டுக்கு வாழ வந்த 2 மருமகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு அக்காவாகவும், மொத்தத்தில் அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு மூத்த மருமகளாகவும் இருக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. ஸோ அதுக்கான வேலையிலதையும் பார்த்துக்கிறீங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. என்ன சரி போ போ போ. நீ யாருன்னு தெரியாத வரைக்கும் ஒரு பேச்சு பேசிக்கிருந்த, இப்போ யாரும் தெரிஞ்சா அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சதுக்கு பிறகு ஒரு பேச்சு பேசுற. இந்த பேச்சு, இந்த திமிரு, தெனாவட்டு இது எல்லாத்தையும் மொத்தமா அடக்கி உன்னை ஒரு மூலையில உட்கார வைக்கிறேன், பாக்குறியா? ஆனா ஒண்ணு, நீ நினைச்சானால எவன் நினைச்சாலும் சரி, என்ன இந்த வீட்டுக்கு இன்னொருத்தி வாழ வந்திருக்காளே அவளுக்கும் சரி, எல்லாருக்குமே சொல்ற ஒரே விஷயம், இந்த குடும்பத்தை நான் கண்டிப்பா பிரிப்பேன். என்ன அது யாருனாலையும் மாத்த முடியாது. இது நடக்கலனா நீ என்னை பத்தி கேள்வி. சரி அது நடக்கும்போது பார்ப்போம். பூ இப்ப சூழி இருக்கான், போய் சூழிய பாரு. சரி அவந்தியா, உன்கிட்ட பேசி நேரத்தை போக்கியிருக்கேன். என் புருஷன் எந்திரிச்சிருப்பாரு, அவரை கொண்டு போய் நான் காப்பியை கொடுத்துட்டு மறுச்சொல்லியை பார்க்குறேன். வரட்டா? என்ன அவந்தியா? டேய் என்ன? ஆமா எதுக்கு அவங்களும் இந்த சைடு வார நீ? இதான் வீடு? இந்த கேள்வி நீ என்னை பார்த்து பல வட்டை கேட்டுட்ட, இருந்தாலும் இதுக்கு நான் பதில் உனக்கு தெளிவாகவும் சொல்லிட்டு இப்போ உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். உன்னைய கட்டி கொடுத்தாச்சுன்னா இது ஓ வீடு இல்லைன்னு சொல்லல, ஆனா உன்னை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி என் மச்சான் வீடு அப்படித்தான் வந்துட்டு போவேன். சரி விடு, இப்போ நீ அர்ச்சனா அக்கா மேல இருக்கிற கோவத்தை என் மேல காட்டுறேன்னு தெரியுது. ஆனா ஒண்ணு, நீ கோவப்படுறதுல ஒரு நியாயமே இல்லப்பு, அதை மட்டும் தெரிஞ்சுக்க. இப்படி தேவையில்லாம வெட்டி வீராப்ப மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு அதே ஒரு ஊளமுக்கு வாய் இருக்குல்ல, அது பேச்சுறாங்க கேட்டு ஆடிக்கு இருந்தேன்னு வச்சுக்க, நீ கிடைச்ச நடுத்தரவுல நிப்ப. உனக்கு கிடைச்சிருக்க மாதிரி ஒரு வாழ்க்கை எவனுக்கும் கிடைக்காது. என்ன நீ பெரிய காரியம் செஞ்சிருக்க, அந்த காரியத்துல வந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா அந்த வாழ்க்கையை ஒழுங்கா வாழ பாரு சொல்லிட்டேன். அதை விட்டுட்டு அடுத்தவங்க பேச்சை கேட்டு ஆடிக்கு இருந்தேன்னு வச்சுக்க, கடைசியில ஒண்ணும் இல்லாமத்தையும் போவ. ஆமா இவருக்கு அப்படி எல்லாம் தெரியும். உன் சோழியை பார்த்துட்டு போறியா? எந்த சோழிக்கு வந்து அந்த சோழியை பாரு. நீ எவன் பேச்சதையும் கேட்டிருக்க, கட்டின புருஷ பேச்சையே கேட்க மாட்டேன், நீ ஏன் பேசிக்கிட்டு கேட்கும் போங்கிட்டு வெறுப்பேத்தாம போறியா? வேற வந்தியா? இப்பவும் சொல்றேன் என்ன, இப்ப நான் பேசுறது மத்தவ பேசுறதெல்லாம் உனக்கு ஒரு மாதிரி வெறுப்பாத்தே தெரியும். ஏன்னா நீ வாழ்க்கையில வாங்கின அடி அப்படி. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க, இது எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னா அதை ஏத்துக்கிட்டு ஒழுங்கா வாழப்பாரு. இதுக்கு மேல அப்புறம் உன் இஷ்டம். ஐயோ நான் வீட்டுக்குள்ள வேற ஒரு சோழிய வந்து திருஷ்டி பொம்மையாட்ட வந்து முன்னாடி நிக்கிறேன். சரி வரட்டா? கூட பிறந்ததுல இருந்து தாலி கட்டினது வரைக்கும் எல்லாமே இந்த குடும்பத்துக்கிட்டே சப்போர்ட். இப்ப புதுசா வேற ஒருத்தி வந்திருக்கா, இவளுக்கும் ஆட்டமா ஆட்டுவாங்க. உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சரி, இந்த குடும்பம் பெரியறத யாருனாலையும் தடுக்க முடியாது. இன்னும் சரியான ஒரு நேரம் வரல, வந்ததுக்கு பிறகுதான் என் ஆட்டத்தை தொடங்குவேன். குட்டி கூட ரிமோட் கூட மாத்தலாம். நான் பார்க்க கூடாது, இதெல்லாம் பேட் பேட். உங்க அம்மா சொன்னது சரிவே, எதை பண்ண வேணான்னு சொல்றோமோ அதையும் பண்ணிக்கிருக்க, அப்படித்தானே? வாய் வாய், இந்த வாய் இருக்கு பத்தியா வாயி, வாய் பேச தெரியாதப்பவே அவ்வளோ வாயி, வாய் பேச தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வாயி? தப்பு இல்லப்பா, ஆனா இந்த அளவுக்கு பேசக்கூடாதுப்பா. அடி ஆத்தி, நான் ஒன்னும் சொல்லல, என்னமோ செய்யுங்க. சரிங்க மகாராணி. சரி இப்ப மாத்தி. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க தம்பிங்களோடும் தங்கச்சிங்களோடும் விளையாடுறாங்கப்பா. நானும் அது மாதிரி விளையாடணும்ப்பா. எனக்கு சீக்கிரமே தம்பியோ தங்கச்சியோ வேணும்ப்பா. அனுகுட்டி ரிமோட் கூட அனுகுட்டி.
அணுக்குட்டி, இத பத்தி நம்ம அப்புறமா பேசுவோமா? நீ கொஞ்சம் ரிமோட்டை கொடுத்தா மாத்திக்கிடுவோம். நான் வேணும்னு எதுவும் பண்ணல. இது வந்து தெரியாம அது. நம்பிட்டேன். ஏய், என்ன உனக்கு வாயி? காலங்காத்தால எந்திரிச்சு உட்காந்து என்ன பண்ணிக்கிருக்க நீ? இறங்கி வா. இவ வேற. ஏய், சும்மா இரு. அப்பா, அம்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா. நீங்க பாப்பாக்கு குட்டி தம்பியோ தங்கச்சியோ தருவீங்களாப்பா? சீக்கிரமாவே வேணும், நானும் விளையாடணும்ப்பா. அணுக்குட்டி சும்மா இருக்கணும். அணுக்குட்டி இப்பெல்லாம் பேசக்கூடாது. பேசாம இரு. சிரிக்கிறீங்களா? அணுக்குட்டி அப்பா எங்க சிரிச்சே? தேவலாம் போய் சொல்லிக்க கூடாது. பேசாம இரு. சில மூஞ்சியை பார்க்கும் போதே அவங்க என்ன மனசுக்குள்ள நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, குடிங்க காப்பி. இல்லைங்க, நான் ஒன்னும் நினைக்கல. நான் அப்பையில இருந்து இந்த பாட்டை மாத்திர முடியும்னு சொல்லிக்கிருந்தேன். இவதான் ரிமோட்டை புடிங்கிட்டே எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிக்கிருந்தா கரெக்டா அது வரும்போது அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம். ஆமாமா, எல்லாமே யதார்த்தமா தானே நடக்குது. எதுவும் இங்க பிளான் பண்ண பாரு நடக்கலையே. தேவையில்லாம இப்ப நீ பேசிக்கிருக்க. நான் இப்ப என்ன செஞ்சேன்? எல்லாத்துக்கும் காரணம் ஓ மகதே. பெரிய மனுஷி, வாய் பேச தெரிஞ்சிருந்து ரொம்ப தாண்டி வாய் பேசிக்கிருக்க. அப்பதான் பேசுவேன் அம்மா. இப்போ நீ என்ன சொல்ல? எனக்கு குட்டி பாப்பாவோ இல்ல குட்டி தம்பியோ வேணும். எனக்கு எப்ப கிடைக்கும்? மேடம் இப்பதானே ஆர்டர் பண்ணிருக்கீங்க. 10 மாசம் போறங்க வந்துரும். என்ன? இல்ல ஏதோ 10 மாசம் அப்படி இப்படின்னு. அதுக்கு எதுக்கு தேவலாம் பல்ல காமிச்சிக்கிறியா? இல்ல ஏதோ சொன்னியே அதான். சொல்றேன் பதில். டாடி எந்திரி போ. அங்க உள்ள உன்னை அப்பத்தா கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஏந்து பாரு போ. ஆமா, அப்படியே எங்களுக்கு போறாம போடி. போய் சூளைய பாரு போ. கால் எஞ்சிருந்து உட்காந்துக்கு இருக்க. போய் அங்கங்க வேலை பார்த்தா பூத்தா காலங்கத்தடி இப்படியே உட்காந்துக்கிருப்பியா படுக்கறையிலே போ. வாய் மட்டும் தாண்டி, உனக்குலாம் வாய் இல்லைன்னு வச்சுக்கோயேன். உன்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. நீ வா போய் பாலை குடி போ. அங்க இருந்து வாய் பேசாதடி. அப்பா, அம்மா குட்டி தம்பி கேட்டதுக்கு 10 மாசத்துக்குள்ள ரெடி ஆயிடும்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்னப்பா சொல்றீங்க? அதுக்கு முன்னாடியே குட்டி தம்பி குட்டி பாப்பா வர மாட்டாங்களா? அது குட்டிமா அம்மா சொன்ன மாதிரி 10 மாசம் காத்திருந்தாதே குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியும் வருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் காத்துக்கிருப்போம். ஆனா அனுபாப்பாவோட அவசரத்துக்கு சீக்கிரமா பிறந்தாலும் ஆச்சரியம் வர்றதுக்கு இல்ல. சரிப்பா, சீக்கிரமா ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து சீக்கிரமா குட்டி தம்பியும் குட்டி பாப்பாவும் அனுபாப்பாக்கு தந்தன்னு. சரியாப்பா? நானும் எல்லாரும் மாதிரி வச்சு விளையாடுவேன். அப்படித்தானே? என் பிள்ளைக்கு இல்லாத குட்டி தம்பி குட்டி பாப்பாவா என் பிள்ளைக்கு போகுதே மத்த எல்லாத்துக்கும். சரி போய் பால் குடிச்சிட்டு வாங்க. என்ன பெத்தாரு. சரி தங்கம், மெதுவா இறங்குங்க. மெதுவா இறங்கணும். மெதுவா. வாயடி போ. அடுப்படியில தான் இருக்கு. போய் அப்பதாட்ட கேளு. சரி நேனே, வாயடி சொன்னது போது எங்க அப்பா மொத்தமா வாயடி ஆக்கிராதா. நான் வரேன். போடி. இப்போவும் சொல்றேன், நான் எதுவும் வேணும்னு செய்யல. இப்போ நீங்க செஞ்சீங்க, நான் ஒன்றும் சொல்லவே கிடையாதே. குடிங்க காப்பி. பரசா குளிச்சுட்டு வருவேலாம். அம்மாச்சி வர சொன்னாங்க. வாரேன். அப்புறம் ஆபீஸ்க்கு வர போகணும். அதை பத்தி கொஞ்சம். அதை பற்றியெல்லாம் பிறகு பேசலாம். முதல்ல சீக்கிரமா வருவியலாம். சரி. அப்புறம் நானும் குட்டி சமாளிக்கிறதுக்காகவே அப்படி பேசினேன். மற்றபடி தேவையில்லாம யாரும் மனசுக்குள்ள ஆசையை வச்சுக்கிற வேண்டாம். பல்ல காட்டுறிய? இல்ல, நானும் அணுகுட்டியில சமாளிக்கிறதுக்காகவே நானும் அப்படி பேசினேன். மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அணுகுட்டி மறுபடியும் கேள்வி கேட்பால, 10 மாசத்துக்கு அப்புறம் எதுக்கு எனக்கு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ வரலன்னு சொல்லி. இந்த கேள்வி அவ கேட்பாளோ இல்லையோ,
ஆனா சிலர் கேட்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிற மாதிரியே தெரியுது. இல்ல நான் நாளை எதுவும் சொல்லலப்பா. அணுக்குட்டி என் புள்ளைய நான் ஏமாத்த கூடாதுல, அதுக்காகவே. ஓஹோ, உங்க பிள்ளைய ஏமாத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக 10 மாசத்துல உங்களுக்கு நான் பிள்ளை பெத்து கொடுக்கணும் அப்படியா? அப்படி இல்ல. இது வந்து இது வந்து தப்பா போற மாதிரி எனக்கு இது ஒண்ணு இல்ல. நான் பாறேன். இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்லிட்டேன், அணுக்காக மட்டுமே இந்த வீட்டுக்கு வந்தேனே தவிர உங்க கூட வாழ கிடையாது. என்ன, அவள் சின்ன குழந்தை, அப்படிதான் கேட்பா. அவளை சமாளிக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். திரும்பவும் அவள் கேட்கும்போது அவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்கிறக்காதிய என்ன. நான் எந்த ஆசையும் வளர்க்க போறதும் கிடையாது. தப்பான சூழ்நிலையில என்ன வேணும்னாலும் நடந்திருந்திருக்கலாம். ஆனா திரும்பவும் தப்பு செய்யறதுக்கு நான் முட்டாள் கிடையாது. மறுபடியும் உனக்கும் எனக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அது முழு சம்மதத்தோட தான் நடக்குமே தவிர ஒருத்தர் சம்மதப்பட்டு ஒருத்தர் சம்மதப்படாமல் அது நடக்காது. அதுக்கான தேவை இருக்காது. எனக்கு கூட அந்த தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா சரி. அடுப்படியில் வேலை இருக்கு, வரேன். அர்ச்சனா பாத்து போ, அங்க அணு தண்ணி ஊத்தி இருக்கா. அர்ச்சனா தாத்தா, தண்ணி ஊற்றி வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீ வரும்போதே பார்த்துருப்பேன்னு நினைச்சேன். சரி, ஒன்னும் அடிப்படலையே. அதே அதுக்குள்ள தாங்கி பிடிச்சிட்டீங்களே. சரி விடுங்க, எனக்கு ஜோடி இருக்கு. விட்டா விழுந்துருவீங்க. நான் விழுகிறதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா? இது வரைக்கும் நான் கஷ்டம்னு நினைக்கல. ஆனா நான் கட்டின தாலியா நீ கழுத்துல சுமக்கும் போது அது எனக்கு கஷ்டமே. நீ என்னை வெறுத்தாலும் சரி, விரும்பினாலும் சரி. நான் போகணும். என்னாடி எனக்கு காலையில எந்திரிச்சு பல்ல காட்டிட்டு நிக்கிறவ என்ன சோழி இல்லையோ? அதிசயமா என்னமா அத்தி பூத்த மாதிரி இன்னைக்கு நானும் வெள்ளன எந்திரிச்சிருக்கேன் வயலுக்கு போலாம்னு. என்ன யோ, உனக்கு மண்ட வேலையே செய்யாதயா? இப்பதே தெரியுது நீ ஏன் இப்படி இருக்கேன்னு. ரொம்ப கலாச்சுக்கு இருந்தா அம்புதே பத்துக்க. என்னன்னு சொல்லுடிய? ஒன்னும் இல்லை மாமா, நான் சொன்னேன்ல அப்பா நம்மள விருந்து கூப்பிட்டுருக்காருண்டு. ஆமா, இப்ப என்ன இன்னைக்கே போகணுமா? அதுக்கு எப்படி பல்ல காமிச்சுக்கணும் இருக்கியா? ஏய், அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு தான் நல்ல நாள்ண்டு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வேற ஒரு விஷயம். என்னாடி மெண்டு முடிக்கிறதா எனக்கு என்னாடி விளங்கும்? எனக்கு சோழி இருக்குடி, என்னன்னு சொல்லுடியே. இன்னும் விளங்குடா, உன் மண்டைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். என்ன ஸோ நம்ம கல்யாணம் ஆனதுல இருந்தே நீ ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு இருந்தேல, அதே அப்படின்னா மக்கு மக்கு மரமண்ட. யோ, இது எல்லாத்தையும் தெளிவா பணம் போட்டாலே காட்டுவாங்க. எனக்கு ஒண்ணுமே விளங்கலடி. யோ மாமா, நம்ம வயக்காட்டில் மோட்ரு ரூம் இருக்குல்ல, நீங்கள் கூட வகை வகையாக சமைச்சு போட சொல்லி நம்ம மதராத்திரி நடக்கணும்னு ஆசைப்பட்டியே. ஆமால வாலி இது தொடச்சுக்க சொன்ன சிரிப்ப பாத்தியலா? இவன் வேற இப்படி வெட்டி வீணா பண்ணிட்டு இருக்கிய. மூஞ்ச பாரு, எல்லா ஆம்பளையும் இந்த விஷயத்துல ஒரே மாதிரி இருக்கிய. அப்படிலாம் இல்லடி, எனக்கு ஆரம்பத்துல புரியவே இல்லடி. அதான் அப்படியே. சரி, இப்ப புரிஞ்சிருச்சுல. சரி, பெண்ணதுக்கு ஐயோ, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அதே அன்னைக்கு நீ ஆசைப்பட்ட, ஆனால் அன்னைக்கு நடக்கலைல்ல. நான் தலை குளிச்சு கொஞ்சம் இதாகி போச்சுல. இதுக்கு மேலே உன்னை காக்க வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதே இன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு நமக்கு முதலாத்திரின்னு சொல்லு. வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? உன்னை அடிச்சு போட்டு போயிருவேன். அதே அம்மா நாளைக்கு விருந்துக்கு வர சொன்னாங்க. இத்தனை நாளாக நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்ட்டு சும்மா விளையாட்டு போக சொல்லிக்கிருந்தேன். நெசமாவே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சொல்லும் போது அது நல்லா இருக்கும்ல, அம்மாவும் சந்தோஷப்படுவாங்கல்ல. அதே மாமா,
ஓ அப்படி. ஆனா இப்ப கூட என் சந்தோஷத்துக்காக இல்ல, உன் அம்மாவுக்கும் உன் அப்பனுக்கும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம், சந்தோஷமா தான் நம்ம மக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டுன்னு தெரிய வைக்கிறதுக்காக. ஏன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இது முன்னே பேசி வச்சிருந்தா தானே. சொல்ல போனா நம்ம கல்யாணம் அன்னைக்கே நடந்திருக்க வேண்டியது. நம்மனே 2 பேரும் வெட்டி வீராப்பு போட்டுக்கிட்டு நீ நீ அப்ப நடக்கணும் இப்ப நடக்கணும் ஒரு மாதிரி மாத்தி மாத்தி சவாலை விட்டுக்கிட்டோம். அதனாலவே சரி இதுக்கு மேலே எதுக்கு தள்ளி போடணும், எல்லாம் நேரங்காலம் கூடி வருதுல, அதுக்கு தான் சொன்னேன். நீ வேற உனக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு ஆக்கி படிச்சோன்னல, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ரூமில் வச்சுட்டு என்னை வந்து கூட்டு போ. நீ வயலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள உனக்கு எல்லாத்தையும் நான் சுட சுட சமைச்சு வச்சிருப்பேன். அதுக்கு பிறகு போடா இங்க வாடி. டேய் முன்னழகில் நீயும் சீர பின்னழகில் ஏறும் போத வர்றா, வெக்கப்படும் போது எம்மா அழகா இருக்கா பாரு. நீ போ. நல்லா தாண்டி இருக்கு வெக்கப்படும் போது கூட. சரி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், இங்க பாரு எல்லாம் நைட்டு இங்க பாருல. என்ன ரொம்ப வெக்கமா? பறவை இருக்காதோ, எல்லாம் இருக்கதான் செய்யும். நானும் பொம்பளை பிள்ளை தானே. போ. அடி ஆத்தி, வெக்கத்தை பாத்தீங்களா? வெக்கப்படும் போது எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? சரி சரி ரொம்ப பண்ணிக்கிருக்காதுன்னா ராத்திரி வேற எல்லாத்தையும் வாங்கி வை, கொண்டு போய் நீ அங்கே விட்டாதே நான் சமைச்சு வைக்க முடியும் என்ன. ஆயிட்டு மாமா போன் அடிக்கிறேன், உடனே ரெடியாரு கிளம்பிடுவோம். சரி வீட்டில் ஆட்டு எதுவும் சொல்லாத, சும்மா இன்னைக்கு ராத்திரி தூங்க போறோம்னு மட்டும் சொல்லு, மற்றபடி வேற எதுவும் சொல்ல வேண்டாம். சொன்னா என்ன செஞ்சு போடுவாங்க? சொல்ல வேணா சொல்ல வேணாதே, நோய் நோய்ட்டு கேள்வி எட்டிட்டே இருக்காத, நான் சொல்றது செய்யி. சரிங்க மகாராணி, மகாராணி உத்தரவு போட்டா அதை ஏத்துக்கணும்ல, ஏத்துக்கிறேன். சரி வண்டி பார்த்து பத்திரமா ஓட்டிட்டு போனேன் என்ன, பார்த்து போயிட்டு வா. அப்படிதானா? என்ன அப்படிதானா? அதே ராத்திரி மொத்தமா இருக்குல்ல, பிறவு என்ன? இப்ப தாங்குற மாதிரி ஒண்ணு கொடுங்க. போடா வெண்ண மாதிரி பண்ணிக்கிருக்கவேன், போடா நோய் நோய்ட்டு இருக்க. ரொம்ப பண்ணாதிரி, ஒன்னே ஒண்ணு கொடு. ஒன்னதி குடிப்பேன், பிறவு கேட்டு மூஞ்சில குத்துவேன். முதல்ல அந்த ஒண்ணு கூட ஆத்தா. ஆத்தாடி நீதான் அழுக்கடையாத பாலோர சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியாத தாமர பூக்குற என தாக்குற. என்ன மாப்பிள காலைல வெள்ளன எந்திரிச்சு வாயிலுக்கு வந்து எனக்கு கேள்விப்பட்டி என்ன எதையுமே பார்க்காம ஒரு சோழி நின்று இருக்கீல என்ன? ஒண்ணுல மாமா, ஒரே யோசனை. என்ன மாப்பிள யோசனை என்ன? ஏன் என் மக ஏதாச்சும் சண்டை கட்ட பிடிச்சிட்டா? ஐயோ மாமா, அதெல்லாம் கிடையாது. அவ சண்டை போட்டதுக்கு உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன், நான் என்ன பைத்தியக்காரனா? அது ஒண்ணு இல்ல மாமா, இன்னும் எத்தனை நாளுக்குதே இப்படியே வயக்காடே கட்டிட்டு அழுகணும் அப்படின்னு நினைச்சுக்கிருக்கேன். என்னையா பொசுக்கு இப்படி சொல்லிவிட்டிய? நமக்கு சோறு வர தெய்வமே தானே. சரி புரியுது, படிச்சிருக்கிய, அதுக்கு ஏத்தாப்புல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறியா, அதெல்லாம் எனக்கு விளங்க தெரிஞ்சது. ஆனா இம்பிட்டு நாள் இல்லாத யோசனை ஏன் திடீர்னு? ஐயோ மாமா, அப்படி கிடையாது. படிச்சிருக்கோம் அப்படிங்கறத தாண்டி நமக்கிட்ட ஒரு பொறுப்பு தரப்பு இருக்குல்ல. இப்ப குடும்பம் எல்லாம் ஆகி போச்சு, நீ அடுத்து புள்ள குட்டியெல்லாம் வந்துச்சுன்னா ஒவ்வொன்னா பாக்கணும்ல. அதே மாமா, அண்ணங்கிட்ட ஏதாவது பேசலாமான்னு பாத்துக்கிருக்கேன். அப்படியா? ருத்தன்கிட்ட என்ன பேச போறிய? இல்ல, அண்ணன் இப்ப அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல எம்டிஆர் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கூட மாட ஆளுகளை வச்சு சம்பளத்துக்கு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாம ஏன் பேசாம அந்த ஆபீஸ்க்குள்ளேயே போயிட்டு ஏதாவது வேலை பார்க்க கூடாது? அண்ணனுக்கு கீழே இருக்கணும், என்னக்கா அண்ணனுக்கு மேல ஒசந்து நிக்க கூடாது. அதே மாமா யோசிச்சுட்டு இருக்கேன். நல்ல விஷயம் தானே, இப்ப பேச வேண்டியதானே. இதுக்கே யோசிச்சிருக்கியா? ஏன் பேச முடியலையா? வேற எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசுவோம். நல்ல விஷயம்தான், ஏன்னா பேசுறதுல ஒரு குழப்பமும் கிடையாது. இருந்தாலும் அது ஒரு மாதிரியா இருக்கு அண்ணன்கிட்ட பேசுறதுக்கு. அண்ணன் இது நினைச்சுக்கிடுவாருண்டு. என்ன மாப்ள, ருத்ரனை பத்தி உங்களுக்கு தெரியாததா? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாப்ல. நீங்க போய் பேசுங்க, இந்த மாதிரி எப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தாராளமா அடுத்த நிமிஷமே உங்களை தூக்கி அந்த ஆபீஸ்ல உட்கார வச்சிருவாரு, எம்டி போஸ்ட்ல கூட. ஏன் உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதோ? தெரியுது மாமா, இருந்தாலும் படக்குன்னு பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு பேசலாமான்னு பாக்குறேன். நீங்க எம்பிட்டு நேரம் வேணாலும் எடுத்துக்கிறீங்க, ஆனா நீங்க போய் ருத்ரன் பேசலாம். ருத்ரனோட பதில் ஒரே பதில் தான். நீங்க போய் பேசுங்க, உங்களால பேச முடியல சொல்லுங்க, நானும் கூட சப்போர்ட் வரை கூட்டிட்டு பேசுறேன். இல்ல மாமா, நானே பேசிடுவேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு உள்ள எடுத்து விட சரி நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சிருந்தேன், கொஞ்சம் குழப்பமாவே இருந்துச்சு. இப்ப நீங்க பேசுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவாயிருச்சு. சரி மாமா, வயக்காடுல கொஞ்சம் சோழி இருக்கு, முடிச்சுட்டு போறேன். சரி மதியம் வீடு சாப்பிட போறீங்களா? சாப்பாடு வருதா? இல்ல மாமா, சாப்பாடு அவந்தியா கொண்டு வர சொல்லியிருக்கேன். இங்க வந்து சாப்பிட்டு இன்னைக்கு வயக்காடுல வேலையை பிற முடிச்சுட்டு போகணும்னு நினைச்சுக்கிருக்கேன். அப்படி அவங்க சாப்பாடு கொண்டு வருதா? சரி சரி, சாப்பிட்டு வேலையை முடிச்சுட்டு ராத்திரி போல நான் வீட்டுக்கு வரேன், நம்ம பேசுவோம் என்ன? சரிங்க மாமா. சரியா, நமக்கு வயக்காடு கொஞ்சம் சோழி இருக்கு, முடிச்சுட்டு வரேன். சரிங்க மாமா. அண்ணங்கிட்ட பேசலாமா வேண்டாமா? பேசினா தப்பா போயிருமா? ஏற்கனவே அவந்தியா வேற நீங்க அந்த வேலைக்கு போகல இந்த வேலைக்கு போகல, நீங்க எப்படி வயக்காடையே கட்டிட்டு அழுகிறீன்னு வேற சொல்லிவிட்டா. அவ சொல்றது ஒரு பக்கம் நியாயமா இருந்தாலும் அவ கேட்கிற விஷயம், அவ பேசுற விஷயம் தப்பாவும்ல இருக்கு. இது அண்ணங்கிட்ட கேட்டா சரியா வருமா? அண்ணன் மாமா சொன்ன மாதிரி சம்மதம் சொல்லிடுவாரு.
ஆனா ஒரே முட்டுக்கு அன்னை மனசு காயப்படுத்துற மாதிரி எதையும் செஞ்சிடக்கூடாது. அன்னை தனியா இருந்தாரு, இப்ப அத்தாச்சி வேற வந்துட்டாங்க. அவருக்கு ஒரு குடும்பம் ஆயிப்போச்சு, இப்ப பிள்ளையும் ஆயிப்போச்சு. அவரோட குடும்பத்தையும் அவர் பார்க்கணும்ல. என்னதே கூட்டு குடும்பமா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல. சரி, அண்ணங்கிட்ட பொறுமையா எடுத்து பேசுவோம். நாம பேச போறது அவஞ்சாக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சுன்னா ஏறி கட்டி சண்டைக்கே வந்துருவா. கொஞ்சம் பார்த்து கவனமாத்தையும் பேசணும். பார்த்துக்குருவோம். ஏன் கோயிலுக்குலாம் வரக்கூடாதோ? உனைய கூப்பிட்டு சுத்தாத இடமா எல்லா இடம் தானே சுத்திட்டு தெரியுறேன். சரி உருப்படியா கோயிலுக்கு கூட்டு வரமுதே கூட்டு வந்தேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? அடிக்கடி பைத்தியம் முடிச்சிருமோ? அது சரி. சரி வா, வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டு போவோம். அதோட உங்க அண்ணே நீ தோலை உரிச்சு தொங்க விடணும், அப்படித்தானே? உங்க அண்ணி நல்லவர் தத்தா, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்படி 2 பேர் சுத்தி கேட்க தெரிஞ்சுன்னா தோலை உரிச்சு தொங்கதே விடுவாங்க. உன்னை காதலிச்ச பாவத்துக்கு நான் அதையும் பண்ணிதானே ஆகணும். சும்மா அப்படி சொன்ன ஏம்ல? ஐயோ கடவுளே, என்னத்த சொல்ல. சரி வா, சாமி கும்பிட்டு போவோம், நல்ல புத்தி வரும். என்ன தண்டனை வேணாலும் குடு, நம்ம கோயிலுக்குள்ள போய் முதல்ல சாமி கும்பிட்டு வருவோம். வா, வரலைன்னா வலுக்காட்டாம எடுத்துட்டு போவேன். என்னால இப்படி பேசிக்கிருக்குவ? சரி சரி, நீ சொல்லிக்கலாம். சரி வா, நம்ம ஊர்ல போய் சாமி விடுவோம். என்னச்சு அல்லம்ல எம்பிட்டு 10 எம்பிட்டு தங்கம்ல. எதுவும் உங்க அண்ணனோட வயிற்றுல பிறந்தனா? ஐயோ ஐயோ. சரி அப்படியே வச்சுக்க, வா போவோம். அட ராமா, தாயே என்னோட சொல்லி கூப்பிடுற. வா போவோம், முதல்ல போய் சாமி கும்பிட்டு வருவோம். அதுக்கு பிறகு நம்ம உட்காந்து பேசுவோம். ஐயோ, நான் கோயிலுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆயிட்டு, ஆனா இன்னும் சீனியரை காணவே இல்ல. அவளுக்கு எவ்வளவு நேரம் போன் அடிக்கிறது? எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொன்னா, ஆனா இன்னும் ஆளை காணோம். வாங்கோ சீனியர், உங்களை நான் வச்சுக்கிறேன். இப்படியே எப்ப பார்த்தாலும் நேரம் ஆக்கிட்டே இரு. அப்புறம் எப்படி வந்துட்டு போறதா? இருந்தாலும் சுஜி, நீ இந்த அளவுக்கு கோவப்படக்கூடாது. அவரோட சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு தெரியாம நீ எதுக்கு இப்படி கோவப்பட்டு இருக்கே? அவர் பாவம், அவர் மெதுவாவே வரட்டும். வீட்டுல எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரதே பெரிய விஷயம் தானே. உனக்கு என்ன, நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்துருவா. ஆனா அவ எவ்வளவு சமாளிக்கணும். சோ அவர் பொறுமையாவே வரட்டும். இருந்தாலும் நேரம் ஆயிட்டே இருக்கு. ஒருவேளை தோப்புனார் இந்த கோயிலுக்கு பூஜை பண்ண வந்துட்டு என்ன செய்யறது? நம்மளாட்ட கேள்வி கேட்டு நம்மளுக்கு சாப்பிடிச்சிருவாரே. சரி, நம்ம தான் துப்பட்டா வச்சிருக்கோம்ல. ஒருவேளை தோப்புனார் வந்துட்டா அந்த முகத்துல போட்டு மூடின்றலாம். அப்புறம் எப்படி அவருக்கு நம்மளுக்கு தெரியும்? கண்டிப்பா அவள் நம்ம கண்டுபிடிக்க மாட்டா. இருந்தாலும் சீனியர் ரொம்ப படுத்தின்னு இருக்கேன். பாக்குறேன் எப்பதான் வரையலன்னு. சரி, இங்க 2 புலம்பின்னு இருக்கிறதுக்கு உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டாது இருக்கலாம். சீனியர் வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் பேசின்றலாம். அவர்கிட்ட கோவப்படுறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது சுஜி. நீ போய் முதல்ல சாமி பட சாமி வந்து கும்பிட்டுட்டு அவர் வந்துருவா. முதல்ல உள்ள போலாம். என்ன தாமரை, காலையில ஒரே கிளுகிளுப்பா இருக்கியே? ஒண்ணு இல்லக்கா, சும்மாதே. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நாளைக்கு அப்பாவும் அம்மாவும் விருந்து கூப்பிட்டுருக்காங்க. என்னையும் உங்க கொழுந்தனாரையும். ஆமா, கொழுந்தனார் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தான் முன்னே சொன்னோம்ல, பெத்தோ கோவம்லாம் ஒரு அளவுக்குதான். ஒரு அளவுக்கு மீறி போயிடுச்சுட்டா அவங்க கண்டிப்பா கோவத்தெல்லாம் இது பண்ணிக்கிட்டு நம்மளை ஏத்துக்கிடுவாங்க. உண்மைதேக்கா.
நான் நினைச்சேன் ஒரு குழந்தை பெற்று கொடுத்ததுக்கு பிறகுதான் இவங்க மனசெல்லாம் மாறப்போகுது. அப்போ கூட மாறுவாங்களான்னு தெரியல நினச்சிக்கிறேன். ஆனால் அப்பா இப்படி சீக்கிரம் மனசு மாறுனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தாக்கா இருக்கு. அதெல்லாம் எம்பிட்டு நாளைக்குதே என்னதே அவர் உன்னை தலைமுழுகினாலும் நீ என்ன அவர் பிள்ளை இல்லைண்டு ஆயிருமா, இல்லை அவர்தையும் அப்பா இல்லைண்டு ஆயிருமா, அந்த மாதிரி இருக்கா. மனசுக்குள்ள எதையும் வச்சுக்கிறாத என்ன, பழசு எதையும் பேசாதிய. 2 பேரும் சந்தோஷமா போய் விருந்து முடிச்சிட்டு வாங்க என்ன. கண்டிப்பாக்கா, கண்டிப்பா போவேன். சரி எங்கக்கா அணுக்குட்டியை காண? காலையில வீட்டுக்கு அங்கே ஓடி வந்துருவாளே ரூமுக்கு. எங்க என் கையிலேயும் சிக்க மாட்டாங்க மேடம். அங்கங்க நான் அந்த வேலையை பார்க்குறேன் இந்த வேலையை பார்க்குறேன்ட்டு மேலே அவங்க தாத்தா கூட பூச்செடியில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியா? சரிக்கா, சரி சரி சமைச்சிடலாமாக்கா? காய்கறியில் வெட்டிடவா? இல்லை இல்லை, காய்கறி நீ கட் பண்ண வேணாம். உனக்கு வேற எந்த சோழி இருந்தா பாரு. இந்த வீட்டோட 2வது மருமக இருக்காங்கல்ல, அவங்க வந்து காயில கட் பண்ணட்டும். அக்கா ஏக்கா நான் கட் பண்றேன், அவங்க வேற ஏதாவது சோழியா இருப்பாங்க. இல்ல இல்ல, அவங்க எந்த சோழியும் கிடையாது. நீ வேணும் சோழியை பாரு. ஏன் அவங்களுக்கு இந்த வீட்டில் வேற எந்த வேலையுமே கிடையாதோ? அவங்கதே காயெல்லாம் கட் பண்ணணும். அப்படிதான் அம்மாச்சி சொல்லி விட்டாங்க. என்னக்கா இது அம்மாச்சி கட்டளையிடுற மாதிரி இல்லையே, இந்த வீட்டோட மூத்த மருமக கட்டளையிடுற மாதிரி இருக்கு. அப்படியா? ஒருவேளை உனக்கு அப்படி தெரிஞ்சா அப்படி வச்சுக்க. அப்படி தெரியல, பாக்குறவ எவனுக்கு இதுதான் தெரியும். ஆனா அந்த அக்கா கிட்ட தேவையில்லாம வம்புகளுக்க முடியாதே. சும்மாவே நோயிட்டு இருப்பாங்க. என்ன செய்ய? அவங்க என்ன செஞ்சாலும் சரி, அவங்களுக்கான வேலையை அவங்க தான் செஞ்சாகணும். என்ன நீ ஒன்றும் கவலைப்படாதத்தா. நீ போய் உனக்கு வேற ஏதாவது சோடி இருக்கும்ல, இல்லை துணியை புற எடுத்து ஊற போடு. 2 பேரும் சேர்ந்து துவசை அழைச்சி காய போட்டுருவோம். இன்னைக்கு சமைக்கிற வேலை இவங்களோடது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா தானே வேலை முடியும். ஒருத்தரே எல்லா வேலையும் பார்க்கணும்டா எப்படி? சாப்பிட்றாங்கல்ல, எல்லாரும் வேலை தானே பார்த்தாகணும். இனிமே அம்மாச்சிக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். இது வரைக்கும் அம்மாச்சி அவங்க ஒத்தாளா இருந்து எல்லாத்துக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 1க்கு 3 மருமகள் ஆயிட்டோம். இந்த 3 மருமகளையும் எல்லா வேலையும் செய்யணும். என்ன நான் தான் சொன்னேன்ல, உங்ககிட்ட பேசும்போது உங்களை பார்க்கும்போதுல எனக்குள்ள அப்படி ஒரு எனர்ஜிண்டு. அதேக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போவே கூப்பிட்றேன், அவங்களே காய கட் பண்ணி இன்னைக்கு சமைக்கட்டும். அம்மாச்சிக்கு இனிமேல் நம்ம ரெஸ்ட் கொடுப்போங்க்கா. சரி சரி, நீ போய் சொல்லிட்டு பாரு. சரிக்கா. ஆமா சாமி கும்பிட்டாச்சுதே, அதுக்காக உடனே போகணுமா? கொஞ்சம் உட்காரு. கோயிலுக்குன்னு வந்தா உட்காந்து எந்திரிச்சுதான் போகணும். உனக்கு எவனையும் சொல்லி தந்திருக்கான், எவனும் எதுவும் சொல்லி தர மாட்டான்னு எனக்கும் தெரியும். இனிமே ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிறனும். என்ன எல்லாத்தையும் கத்து கொடுக்க தானே நான் இருக்கேன். பெறவென்ன? சரி உட்காருவோம். ஏன் ஏன் இது உனக்கு என்னன்னு தெரியாதா? ஆமா, அது நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும் தெரியுமா? இப்போ ஒரு சிலருக்குலாம் என்ன ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு கல்யாணம் கூடி வந்திருக்காது. இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு மரம் இருக்கு. கோயிலில் இருக்கிற மரத்துல தாலியை கட்டி விட்டாங்கன்னா சீக்கிரமா கல்யாணம் நடக்குங்கிறது ஐதீகம். நான் ஏன் கட்டணும்? இருக்கு, நீ நான் தானே காதலிச்சுக்கிருக்கோம். உனக்கு எனக்கு தானே கல்யாணம் நடக்கும். பெறவென்ன? லூசு பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் கல்யாணம் நடக்கும், நீ பேசாம இரு. காதலிக்க தெரிஞ்ச எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க தெரியாதாக்கும். சும்மா அசிங்கப்படுத்தி இருக்காத இருந்ததி. சரிவா, நம்ம போவோமா? சபா சரி சொல்ல அத்தா, என்னத்தா தண்டனை? ஏய் லூசு, என்ன பேசிக்கிருக்க? அருந்ததி லூஸ் மாதிரி பண்ணிக்கிருக்காத. உங்க வீட்டுலாம் தெரிஞ்சுன்னா அப்படிதான் பாத்துக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதாவது எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கும். யாரு பைத்திய மாதிரி பேசிக்கிறதுன்னு வச்சுக்க, மூஞ்சில குத்தி போயிருமே. அதெல்லாம் பண்ணக்கூடாது.
தப்பு. அதில் நல்லபடியாக 2 பேரும் படிச்சு முடிப்போம். என்ன, படிச்சு முடிச்சதுக்கு பிறகு நான் ஒரு நல்ல வேலையை தேடிக்கிறேன். அதுக்கு பிறகு என் அம்மாவோட முறைப்படி வந்து உங்க வீட்டு வாசப்படி ஏறி நான் வந்து பொண்ணு கேட்குறேன். ஏன்னா அதுக்கு பிறகு நம்ம கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி குதர்க்கமாலாம் கேள்வி கேட்கக்கூடாது. என்ன சரி, வாசப்படி ஏறி வரலன்னா என்ன, சும்மா கூட நான் வந்துட்டு போறோம். சும்மா எப்படி பொண்ணு பார்க்க வருவாங்க? தட்டுல பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் மாதுளப்பழம், பூ, சேலை இதெல்லாம் வச்சு தானே பொண்ணு பார்க்க வருவாங்க. நாங்க யார் கூட பொண்ணு பார்க்க போனோம்? என்னோட ஃப்ரெண்டோட சித்தப்பாவோட மாமா பையனுக்கு நாங்க பொண்ணு பார்க்க போனோம். அப்ப இப்படி தான் நாங்க போனோம். அப்ப நீங்க மட்டும் சும்மா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேப்பீங்க. அப்பனா கேட்டா எங்க அண்ணன் தர மாட்டாங்க. உன்னை அப்படி வந்த வழியே பட்டு அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. சரியா தான், நான் அப்படியே வந்து பொண்ணு கேட்குறேன். அதுக்கு பிறகு நமக்கு கல்யாணம் நடக்கும். இப்படிலாம் பண்ணக்கூடாது கல்யாணம். சரி காதலன், அது நடக்கும்போது நடக்கட்டும். இப்ப சும்மாவே இந்த கழுத்துல கட்டி விடு. எப்படி இருக்குன்னு தான் நானும் பார்க்கறேன். இந்த கழுத்துல கட்டணும். பாரு, நீ நினைச்சோன்னெல்லாம் இந்த கழுத்துல எல்லாம் கட்டக்கூடாது. அதுக்கு ஒரு நேரங்காலம் இருக்கு. இது என்னடா வம்பா இருக்கு? ஏய், நீ முதல்ல வா போவோம். நீ வா முதல்ல. பாரு இருந்ததி, நான் சொன்னா கேளு. இப்படிலாம் செய்யக்கூடாது. நீ வா. விளையாட்டு போக்குல ஒண்ணு செஞ்சுக்க இருக்க. விளையாட்டு எது சீரியஸ் எதுன்னு பார்த்து புரிஞ்சுக்க. ஆமா, இப்ப குண்டாமட்ட தெரிக்க அடிக்கிறாங்க. இப்ப உங்க இடத்துல தாலி கட்டாம இருக்கேன் நானு. இங்க பாரு, சொன்னா கேளு. இப்படிலாம் செய்யக்கூடாது. நீ வா. ஏன் பைத்தியக்காரியாட்டம் பண்ணாத, வந்து தொலை. உனக்கு தெரியாம கோயில் கூட்டு வந்துட்டேன் போல. அருந்ததி, ஐயோ, ஏன் இருந்தது இப்படி செஞ்சுட்டு இருக்கா? சொன்னா கேளு இருந்தது, இப்படிலாம் செய்யக்கூடாது. சரி, நீயே வேணா எடுத்து கட்டிக்கோ. கையில வேலை கட்டி விடுறேன், கழுத்துல எல்லாம் கட்ட மாட்டேன். சொன்னா கேளு. அதை பாக்குறதுக்கு ஒரு நேரம் இருக்குல்ல, ஏன் அப்படி போட்டு படுத்திக்கிருக்க? இப்ப என்ன, நான் கட்டணும் அப்படிதானே? கட்டுனா பேசாம வருவியா? இங்க பாரு இருந்ததி, நான் இப்பவும் சொல்றேன், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இங்க பாரு, எனக்கு இருந்தாலும் உன் கழுத்துல தாலி கட்ட போறது என்னமோ நான் தான். ஆனா இப்ப நீ அவசரப்பட்டு இருக்க. அதே சரி, கட்டுறேன். கடவுளே, என்ன பொறுத்த மட்டும் இது தப்புதே. ஆனா அவளை பொறுத்த மட்டும் அது சரின்னு அவன் நினைக்கிறா. என்னைக்கா இருந்தாலும் இந்த தாலியை அவள் கழுத்துல நான் தான் கட்ட போறேன். ஆனா முன்னாடி கட்ட சொல்றா. இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்கு நீதே துணையா இருக்கணும். அவ ரொம்ப அடம் பிடிக்கிறா. கட்டுறேன். ஆ, கனை விழி பார்வை போதும் கனாவிடும் காலை நேரம் உனை தொடும் ஆசை நெஞ்சில் ஊஞ்சலாகுமே. கடலலை கூட பேசும் மணல் கொண்ட காலை போலே நிலம் தொடும் முந்தன் நாடம் நீளும் போதும் காத்து கிடந்து முன்னும் பின்னுமா அலஞ்சனா முத்தம் கேட்டு நான் தெரிஞ்சனா கண்ணல் பார்வையால் அரைஞ்சியே பின்னல் மீறிலனை முடிஞ்சியே எழுதும் பாடல் வரிகள் எங்கும் உன்னை சுமக்கிறேன். பாடல் முடிந்து போகும் நேரம் என்னை மறக்கிறேன். காற்றிலுந்தன் வாசம் தேடி என் நேரமும் அழுகின்றேன். நேற்றிலுந்தன் பார்வை
இங்க பாரு இருந்தது நீ சொன்னதுனாலதையும் கட்டுனேன். இந்த தாலிக்கு அம்பிட்டு மரியாதை இருக்கு. கவனமா பாத்துக்க என்ன. நான் பத்திரமா வச்சுக்கிறேன் காதலி, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத என்ன. நான் சாமி மேல சத்தியம் பண்றேன், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ யார் சொல்லி இவகிட்ட சொல்லுன்னு சொன்னா சரி, அது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. சரிம்மா. சரி வா காதலன் போலாம். ம்